ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்லீவ் டிசைன் ப்ளஸ் அதோட வந்து பேக் நெக் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையோட நார்மல் அளவு வச்சு இந்த மாதிரி நான் வந்து கட்டிங் போட்டிருக்கிறேன். அந்த கட்டிங் வச்சு ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது நான் மெயின் கிளாத்லேயே அதே ஷேப்புக்கு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து சுற்றியும் வந்து தையல் போட்டுடலாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு. யாராவது வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு கையோட ஷேப்பு. அந்த ஷேப்புக்கு நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து தெரியும் இது எந்த மெத்தடில் வந்து வரும் அப்படின்னு. இப்போ நான் வந்து பேப்பர் கட்டிங் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேப்பரில் கை நார்மலாக எந்த அளவுக்கு நமக்கு வந்து இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் வந்து இதில் நான் மூட்டி வச்சுட்டேன். இது வந்து நமக்கு ஃப்ளீட்ஸ் பிடிச்சி இந்த டிசைன் வந்து நம்ம கொண்டு வரணும். அதுக்காக தான் இதில் வந்து ஏற்றியும் தத்தியுமாக இருந்தது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து இதை மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறது தான். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லீவ் டிசைனு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன். ஏன்னா இது நமக்கு கொஞ்சம் சிரமமான கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மெத்தடு தான். இப்போ நார்மலாக நம்ம வந்து கை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேலு இந்த நான் இப்போ பிரித்தது எல்லாமே உங்களுக்கு ஒன்று சேர்த்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம அப்போ தான் வந்து நமக்கு இதில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த கையோட சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். பேப்பர் கட்டிங் போட்டு பேப்பர் கட்டிங்கில் அதை அந்த கையோட சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சைடில் 2 இன்ச்சும் இந்த சைடில் 2 இன்ச்சும் கையோட மேல் பகுதியிலேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி கீழே அந்த சென்டர் பாயிண்ட் கோடு போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் 2 இன்ச்சுக்கு அப்புறம் 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணோம். இப்போ பாருங்கள், நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன். நடுப்பகுதி எடுத்துகிட்டு அதில் 2 இன்ச்சு கீழே அப்புறம் 1.5 இன்ச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்ச்சு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு இதை நான் வந்து இப்போ இதில் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் பாயிண்ட் பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் நம்ம மெயின் கிளாத்லேயும் வந்து நடுப்பகுதி எடுத்துக்கணும். இந்த பேப்பரோட நடுப்பகுதியும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறேன். கீழே வந்து 3 இன்ச் கேப்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த முக்கோணம் வர இடத்துல 3 இன்ச் விட்டுட்டு இந்த சைடில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது அந்த இடத்துக்கு சரியாக ஒரு பின் போட்டு எடுத்ததுக்கப்புறமே திருப்பியும் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது திருப்பியும் வந்து ஒரு 2 இன்ச் டிஸ்டன்ஸில் 2 இன்ச்சுக்கு வர மாதிரி அந்த இடத்துல ஒரு பின் போட்டு 2 இன்ச் மார்க் பண்ணி அந்த இடத்துல வந்து நான் இன்னொரு மார்க் வந்து பண்ணிக்கிறேன். இப்படி மார்க் பண்ணுறப்ப நமக்கு வந்து இந்த இடம் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். பாருங்கள், அந்த மார்க்கிங் தான் நமக்கு வந்து ரொம்ப மெயின். அதனால வந்து அந்தந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு கீழே நமக்கு வந்து இந்த மார்க் பண்ணுறது கரெக்டாக வந்தால் தான் நமக்கு அந்த ஃப்ளீட்ஸ் பிடிச்சது கரெக்டாக வந்து வரும். நமக்கு ரெடி அளவு இதுதான். அடுத்தது அதே மாதிரி அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சைடில் 3 இன்ச்சுக்கும் அடுத்தது அந்த 3 இன்ச்லேருந்து இன்னொரு 3 இன்ச்சு அந்த இடத்துல இருந்து இன்னொரு 2 இன்ச்சு இந்த மாதிரி வந்து நம்ம பிரித்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே மார்க் பண்ணினது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு இந்த சைடு 2 இன்ச் இந்த சைடு 2 இன்ச் அதுக்கப்புறமே 1.5 இன்ச் இந்த பக்கம் 1.5 இன்ச் அந்த பக்கம் 1.5 இன்ச் அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்ச்சு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கிளாத்தை அப்படியே நம்ம வந்து விரித்து வச்சிடறோம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் 3 இன்ச் இந்த பக்கம் 3 இன்ச் இந்த சைடும் 3 இன்ச் இந்த சைடும் 3 இன்ச் அதுக்கப்புறம் இந்த சைடில் 2 இன்ச் இந்த சைடில் 2 இன்ச் இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரெடி அளவோடு நம்ம சேர்த்து கட் பண்ணியிருக்கிறோமா இல்லை வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம தான் விடணுமா அப்படிங்கிறத முதலே பார்த்துக்கணும். கை கட் பண்ணும்போதே நீங்கள் ரெடி அளவோடு கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேலே எதுவும் நீங்கள் துணி விட தேவையில்லை. ரெடி அளவுக்கு விடலை அப்படின்னா நீங்கள் வந்து அது விடணும். இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து இதுக்கு லைனிங் கொடுக்க விருப்பம் அப்படின்னா நீங்கள் லைனிங் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் வந்து அப்படியே வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் ஸ்லீவ்லேயே வந்து போட்டுக்கலாம். இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் பார்த்து மார்க் பண்ணதுக்கப்புறமேலு நம்ம இதை வந்து அப்படியே வந்து ஃப்ளீட்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், ஃப்ளீட்ஸ் பிடிக்கிறப்ப ஃபஸ்ட்டு மார்க் பண்ண இடமும் 2வது மார்க் பண்ண இடம் திருப்பி 3வது மார்க் பண்ண இடம் அந்த 3 இடத்தையும் இப்படி கொண்டு வந்து அந்த சென்டரில் வந்து நம்ம வந்து வைக்கணும். வைக்கும்போது நமக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ஃப்ளீட்ஸ் வரும். ஃப்ளீட்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த கோடு பாருங்கள் நமக்கு அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து நேராக வந்து வந்துடுது. அதே மாதிரியே கீழே இந்த சைடில் இருந்தும் முதல்ல 3 இன்ச்சுக்கு எடுத்தது அதுக்கப்புறம்
3 இன்ச்சுக்கு திருப்பி மார்க் பண்ணுனது, திருப்பி 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுனது. இந்த மாரி நம்ம இந்த இடத்துலயும் 3 ஸ்லீவ் அந்த 3 ஃப்ளீட்ஸையும் கரெக்ட்டா எடுத்துர்றோம். நமக்கு வந்து உள்ள மட்டும் தான் இது சுருக்கமா வர மாரி இருக்கும். இந்த கிளாத்தோட மேல பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஃப்ளீட்ஸ் எதுவுமே வந்து வராது. ஃப்ளீட்ஸ் புடிச்ச மாரியே வந்து மேல வந்து தெரியாது. இப்ப இதுதான் வந்து இதோட மாடல். பாருங்க, நமக்கு இந்த சைட்லயும், இந்த சைட்லயும் 3 ஃப்ளீட்ஸ் வந்து வந்துரும். சென்டர்ல நமக்கு இந்த மாரி தான் வரும். இந்த கோடு நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா? அந்த கோடு பாருங்க, நமக்கு இப்படி வந்து ஸ்ட்ரைட்டா வந்து வந்துரும் கடைசியா. இப்ப இத வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். நமக்கு தேவையில்லாத கிளாத் எல்லாம். இத வந்து இது நீங்க அப்படியே வந்து ஒரு பைப்பிங் குடுக்குற மாரி நீங்க குடுத்தாலும் சரி. அப்படி இல்ல அப்படின்னா, நான் வந்து இந்த பிளவுஸோட பார்டர் வந்து இருக்குது. அந்த பார்டர தான் வந்து இது கீழ வந்து அட்டாச் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த லைன வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கு வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு. இந்த பார்டர வந்து அப்படியே வந்து நானு பிசிறு வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போட்டு எடுத்துட்டு அதில ஒரு ஃப்ளவர் டிசைன் வருது. அந்த ஃப்ளவர் டிசைனுக்கு தகுந்த மாரி நான் இத வந்து அப்படியே மேலால அட்டாச் பண்ணிடுறேன். அட்டாச் பண்ணிட்டு பின்னாடி வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டேன். நமக்கு வந்து பிசிறு வந்து எதுவுமே வராது. இந்த சென்டர்ல ஒரு ஸ்டோன் பட்டன் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இதே மாரியே 2 ஸ்லீவும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோட பேக் நெக் டிசைன் வந்து பார்த்தலாம். இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பெரிய பேட்ச் மாரி தான் நம்ம வந்து ரெடி பண்ற மாரி இருக்கும். கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சும், கீழ இறக்கம் வந்து 9 இன்ச்சும் இருக்குது. அது அந்த அளவுக்கு இப்ப நம்ம வந்து கேன்வாஸ் எடுத்துறலாம். கேன்வாஸ் வந்து ஒரு பெரிய பேட்ச் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பீசஸா பிளவுஸோட சைஸ் அளவுக்கு நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க. கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு, கீழே இறக்கம் வந்து 9 இன்ச் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைடில் நமக்கு வந்து எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். சைடு ஆம்கோல் கிட்ட வர அளவெல்லாம். இப்போ எடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம நெக் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடலாம். நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கொண்டு வந்து நான் அப்படியே வந்து ரொம்ப வி மாதிரி கொண்டு வராம ஒரு லைட்டான ஒரு ஷேப் மட்டும் வந்து கொடுத்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பக்க கழுத்தை எவ்வளோ வருது அப்படின்னு மெஷர்மெண்ட் எடுத்து அந்த அளவையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச், இன்சைடில் 6 இன்ச்சு. அதே மாதிரியே வந்து 6 இன்ச்சுக்கும் நான் மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி பாக்ஸ் ஷேப் போட்டுடுறேன். கீழே ஆம்கோல் கிட்டையும் வந்து எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் இந்த டிசைன் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். டிசைன் வந்து இந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறேன் நான். ஏன்னா இந்த கிளாத்துக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம பேட்ச் போட போகிறோம். கீழே வந்து கேன்வாஸ் கொஞ்சம் பத்தலை அப்படிங்கிறனால, டிசைன் மேலால் முடிஞ்சிருது அப்படிங்கிறதுனால, அந்த வளைவு சரியாக வரல அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக ஜாயின் போட்டு, கேன்வாஸ் ஜாயின் போட்டு நான் இந்த மாதிரி வந்து திருப்பியும் கீழால் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல செகண்ட் வளைவு கொடுத்துட்டு அடுத்தது தேர்ட் வளைவையும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். பாருங்கள், அதே ஷேப்புக்கு நம்ம அப்படியே நல்லா டார்க்காக வந்து வரைஞ்சிடலாம். கீழே வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி டிசைன் கொடுக்கும்போது ப்ளவுஸோட ஹைட் லென்த் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம பாட்டுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளவுஸோட ஹைட்டை விடவே வந்து நம்ம டிசைன் கொடுத்துடக்கூடாது. கொஞ்சமாவது மேலால் இருக்கிற மாதிரி கொடுத்தா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கேன்வாஸில் நம்ம வந்து வரைஞ்ச மாதிரியே இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே சைடு போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்தது மேலே இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் விட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப கம்மியாக கட் பண்ணிடாதீங்க. திருப்பியும் நம்மளால் அந்த இடத்துக்கெல்லாம் ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ண முடியாது. அதுக்காக தான் அப்படியே கொடைஞ்சு வந்து வளைவில் அப்படியே கொடுத்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். வளைவு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சாரீலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 இன்ச் அளவுக்கு, ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் லீனாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறனால நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஜாயின் போட்டு தான் இதில் அட்டாச் பண்ண போகிறோம். இதை 2ஆக மடித்து லென்த்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பார்த்துட்டு நான் வந்து அப்படியே வந்து ஜாயின் போட்டுக்கிறேன். ஜாயின் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னுமே தாராளமாக இருக்கும். எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலுமே டிசைன் பேட்ச் ஒர்க் கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே நமக்கு வந்து அது தாராளமாக வந்து பத்தும். இதுக்கு இடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச்க்கு நடுவில் வந்து வேஸ்ட்டு நம்ம கிளாத் வரும். அதை வச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம ஏதாவது டிசைனும் வந்து பண்ணிக்கலாம். இந்த டிசைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் 200 rupees வந்து சார்ஜ் பண்ணேன். கொஞ்சம் பெரிய பேட்ச் போடுற நமக்கு வந்து டிசைன் தான். நாட் எதுவுமே வந்து இதுக்கு நான் வைக்கலை. பேட்ச் ப்ளஸ் அதோட வந்து சென்டரில் ஒரு பூ ரெடி பண்ணி வச்சேன். அப்புறம் 3க்குமே வந்து ஸ்டோன், பேக்கில் ஒரு ஸ்டோனு, அப்புறம் கை 2க்குமே
ஃபுல்லாமே வந்து ஸ்டோனு. கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கச்ச கச்சன்னு இருக்கிற மாதிரியெல்லாம் போட மாட்டாங்க. கொஞ்சம் சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைன்ஸ் தான் வந்து விரும்புவாங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து டிசைனை சூஸ் பண்ணேன். ஏன்னா டிசைன் வந்து நீங்கள் எது வேணாலும் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களோட டேஸ்ட் இப்போ நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தவங்க தைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட ரெகுலராக தைக்கிறப்ப நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அவங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க சென்ட் பண்ணுறதுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸு அந்த மாதிரி தான் வந்து அதிகமாக வந்து போடுறது. அதுக்காக தான் அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்க சொல்லாமலே அதை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அது இன்னுமே வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த கேன்வாஸை ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அவுட்டர் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெக் போர்ஷனையும் வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நம்ம வந்து வெட்டி விட்டுறலாம். நெக் போர்ஷனில் இந்த கேன்வாஸ் கொடுத்துருக்கிறது மட்டும் நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே இந்த அவுட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து துணி விட்டுருங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையோட வச்சு தைக்க போடுறதா, அதனால நான் வந்து மேல் போர்ஷனில் மட்டும் கைக்கு அப்படியே கட் பண்ணிட்டேன். கீழே வந்து பாட்டத்துக்கு நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் விட்டுட்டு தான் வந்து கட் பண்ணுறேன். நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக அந்த இடத்துல கட் கொடுத்துட்டு அதை அப்படியே மடிச்சு தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி தான் வந்து கட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து மடித்து தைச்சிக்கிறேன். இந்த கேன்வாஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கழுத்து போர்ஷனை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையுமே வந்து கட் கொடுத்து எடுத்துட்றேன். அப்போ தான் நமக்கு அதை வந்து அப்படியே பேட்ச் மாதிரி ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறது. ஏன்னா வந்து ஒரு இதை வந்து நம்ம ரிஸ்க்காக எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. எவ்வளோ ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியான மெத்தட்லையும் எவ்வளோ நல்லா ஃபினிஷிங் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங்கும் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் கஸ்டமருக்கு. அப்பதான் வந்து அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அந்த அளவுக்கு நம்மளோட ஒர்த்துக்கு தகுந்த நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரைஸும் வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து 200 தான் வந்து சார்ஜ் பண்ணேன். பேக் நெக்குக்கு 200ம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஸ்லீவ் டிசைனுக்கு 150 வந்து சார்ஜ் பண்ணேன். ரெண்டுமே சிம்பிள் ஒர்க் தான், ஆனால் கொஞ்சம் வேலை தான் அதிகம் அப்படிங்கிறதுனால இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமேலு இந்த கார்னர் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமேலு ப்ளவுஸில் லைனிங் வந்து ஃபுல்லாக நம்ம மூட்டி டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறப்ப எப்பயுமே வந்து கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் அப்படியே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த டிசைனுக்கு என்ன டிசைன் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நெக் வந்து ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேலு நான் அவசரத்தில் அப்படியே டெலிவரி கொடுத்துட்டேன். இதை வந்து ஃபைனலாக ஒரு ஃபோட்டோ கூட நான் வந்து எடுக்கலை. இதை சும்மா ஷார்ட்ஸில் தான் வந்து போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸில் இருந்து தான் வந்து நான் உங்களுக்கு இடையில வந்து இதோட லாஸ்ட் ஃபினிஷிங் ஒர்க் வந்து காட்டினேன். கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து பறந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணினதுக்கப்புறமேலு நம்ம இதை வந்து அந்த ரெடி பண்ண பேட்சை இதில் வச்சிடலாம். நெக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு லைன் அப்படியே பார்டர் கொடுத்த மாதிரி பைப்பிங் தான் வந்து கொடுத்துருந்தேன். நம்ம கேன்வாஸ் கொடுத்து பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து அது நல்லா நீட்டாக வரும். பைப்பிங் த்ரெட்டு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இந்த நெக்கோட சென்டர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம கேன்வாஸ்லேயும் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே அதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். கீழே பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சென்டர் வந்து மேலேருந்து கீழே வரையும் ஒரே மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து கீழே பாட்டம் நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண பேட்சை இதில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 2-3 லேஸ் வந்து வச்சு பார்த்தேன். எது வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கடைசியாக வந்து இதுதான் வந்து எனக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிறனால அந்த லேஸையே வந்து வச்சு நான் அப்படியே அந்த அவுட்டர் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் எமர்ஜென்சியாக தைச்சேன் அப்படிங்கிறதுனால என்னால் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து காட்ட முடியல. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேன்வாஸை இதோட அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம சுற்றியும் அவுட்டர் வந்து தையல் போட்டுட்டு கழுத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பைப்பிங் கொடுத்ததுக்கப்புறமேல கீழே வந்து ஒரு லேஸ் மட்டும் வச்சு தைச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் ரொம்ப எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த சென்டருக்கு நான் ஒரு 6 ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம வந்து கிளாத்தை வச்சு நீடில் வச்சு அப்படியே சுற்றி பாதியில் கொண்டு வந்து அதை அப்படியே வந்து ஃப்ளீட்ஸ் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த ஃப்ளீட்ஸ் பிடிச்ச மாதிரி ஒரு 6 ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி அதை அப்படியே ஜாயின் பண்ணி இதில் வந்து ஒரு பூ மாதிரி ரெடி பண்ணி அட்டாச் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம
நமக்கு அது வந்து பிரியாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே ஃபுல்லாக மிஷின்லேயே வந்து தையல் போட்டு அதை அப்படியே ரெடி பண்ணி இந்த சென்டரில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் ஒரு ஸ்டோன் பட்டன் மட்டும் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கீழே எண்டு வரையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த டிசைனு. இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது தான் வந்து பார்க்குறக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சிலர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே நெக்கோடவே வந்து நிறுத்திடுறாங்க, பாதி டிசைனுக்கு வர மாதிரி. அப்படி இருந்தாலும் வந்து கொஞ்சம் கீழே கேப் விட்டாலும் வந்து நல்லாயிருக்கும். இருந்தாலும் இந்த லாஸ்ட் வரையும் நம்ம ஏதாவது டிசைன் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா அது இன்னுமே பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்சை இதில் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இந்த சென்டர் கிளாத்தை இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமே நம்ம இதுக்கு பைப்பிங் கொடுத்துட்டு கீழே வந்து அவுட்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்காக லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப நீட்டான ஈஸியான மெத்தடில் தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம பைப்பிங் வந்து கொடுத்துடலாம். பைப்பிங் கொடுக்கறது பார்த்திங்க அப்படின்னா அந்த சென்டர் பீஸ்லேருந்து கட் பண்ண கிளாத்தை வச்சு நான் வந்து பைப்பிங் ரெடி பண்ணியிருக்கிறேன். நம்ம அந்த மாதிரி பைப்பிங் எடுக்கிறப்ப நம்ம வந்து ஒரு 2-3 லேயராக கட் பண்ணாமல் ஒரு லென்த்தி லேயராக கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வரும். ஏன்னா அங்கங்கே ஜாயிண்ட் போட்டுட்டு இருக்காமல் ஒரே லென்த்தி கிளாத்தாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சென்டரில் மட்டும் நான் லைட்டாக ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே எவ்வளோ மெல்லிஸாக நம்மளால் மடிக்க முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக நம்ம வந்து மடிச்சிடலாம். மடிச்சுட்டு சின்னதாக கொஞ்சம் தூரமாக வந்து மடித்து நீங்கள் வந்து தையல் போட்டிங்க அப்படின்னாவே வந்து அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக இதுதான் வந்து கை டிசைன் ஃபைனல் இதோட அவுட்லுக்கு. பேக் நெக் டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.